யார் தேவனுடைய பிள்ளை? அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா யார் தேவனுடைய பிள்ளை? இயேசுவின் நாமத்தின் மேல விசுவாசம் வைக்கணும். அப்புறம் அவருடைய நாமத்தை இருதயத்தில் என்ன பண்ணியிருக்கணும்? ஏற்றுக்கொண்டிருக்கணும். இவங்க தான் யாராம்? தேவனுடைய. இதுதான், அதாவது இதை நீங்கள் அன்பின் நிமித்தமாக நீங்கள் இதை ஒரு அளவுகோலாக வச்சிங்கன்னா தப்பு கிடையாது. இதே காரியத்தை ஒரு மதத்தில் கொண்டு போயிட்டோம்னு வச்சுக்கிடுங்களேன், தப்பாக போயிடும். மதத்தின் அடிப்படையில் கொண்டு போயிட்டோம்னா தவறா? இப்போ இது ஒரு ஆங்கிள், இது ஒரு கோணம், இன்னொரு கோணம் ஒன்று இருக்குது. இப்போ விசுவாசிக்காதவங்களை, இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவங்களை அவருடைய பிள்ளைன்னு நம்ம சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்படிதானே இருக்குது. இன்னொரு வசனம் வாசிக்கலாம் பாருங்க. அப்போஸ்தலர் 17:29 வாசிங்க. அத்தேனே பட்டணத்தார் எல்லாரும் அங்கே தங்கி இருக்கிற அந்நியரும் நவமான காரியங்களை சொல்லுகிறதிலும் கேட்கிறதிலுமே ஒழிய வேறொன்றிலும் பொழுது போக்குகிறதில்லை. அப்பொழுது பவுல் மார்க்ஸ் மேடையில் நடுவிலே நின்று, அத்னேரே, எந்த விஷயத்திலும் நீங்கள் மிகுந்த தேவ பக்தி உள்ளவர்கள் என்று, எந்த விஷயத்திலும் நீங்கள் தேவ பக்தி உள்ளவர்கள் என்று காண்கிறேன். என்ன பக்தியா? இப்ப காமனா சொல்றார். என்ன தேவ பக்தி? அவங்க அங்க கோயில் கட்டி இருக்குது, அங்க செய்யறது எல்லாத்தையும் பார்க்கும்போது அந்த தேவ பக்தி என்ன பண்ணுது? விளங்கிட்டு இருக்கு. இப்போ ஒரு அழகான வார்த்தையை சொல்றாரு. அவருக்குள் நாம் பிழைக்கிறோம். இப்ப நாம்னு யாரெல்லாம் சேர்த்து சொல்றாரு? அவர் ஊழியக்காரரையும் சொல்றாரு, அங்க இருக்கிற சாதாரண ஜனங்களையும் பார்த்து சொல்றாரு. நாம் அவருக்குள் பிழைக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம். அப்படியே உங்கள் புலவர்களிலும் சிலர் நாம் அவருடைய சந்ததியார் என்று சொல்லி இருக்கிறார்கள். உங்க புலவர்களையும் சிலர் என்ன சொல்லியிருக்காங்களாம்? நாம் அவருடைய சந்ததியார். அப்போ இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் யாருடைய பிள்ளைகள் தானா? அப்போ ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா விசுவாசமும் ஏற்றுக்கொள்ளுதலும் இருந்தால் தான் பிள்ளைங்க. ஆனால் இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா அவன் சும்மா இருந்தாலும் பிள்ளை தான். இந்த வெளிப்பாடு என்ன பண்ணணும்? சபையில் இருக்கிறவங்களுக்கு உண்டாகணும். இந்த உலகத்தை பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வகையில் பிள்ளை, அவங்க இன்னொரு வகையில் பிள்ளை. நம்ம உலகத்தை பார்த்தோன்னே சொல்லிக்கூடாது நம்ம பிள்ளை, அவங்க தொல்லைன்னு சொல்லிடக்கூடாது. ஒரு கையை தட்டுங்களேன். பிரைஸ் காட். தேவனுடைய அன்பை நினைத்து, அவர் கொடுக்கிற வெளிச்சத்தை நினைத்து, ஹல்லேலூயா. இந்த இடத்துக்குலாம் நம்ம வந்துட்டோம்னா அந்த மதாவியே நமக்குள்ள என்ன செய்யாது? எந்த கண்டிஷனும் இல்லாம உலகத்தை நேசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. கடவுளே இல்லைன்னு சொல்றவங்களையும் நீங்க நேசிப்பீங்க. கடைசியில் உங்க நேசத்தை பார்த்து கடவுள் இருக்காருன்னு சொல்லிடுவாங்க. கையை தட்டி. பிரைஸ் காட். தேவன் மனிதனை வேற லெவல்ல என்ன பண்ணியிருக்கிறாரு? வைத்திருக்கிறார்.